பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, அதான் ப்ரோ, அப்படியே வாட்ஸ்அப் பாருங்க ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்படியே எடுத்து அனுப்பிடுறேன் ப்ரோ, இப்படியே பேசிட்டே இருப்பான். எனக்கு எப்படிரா இப்படி அப்படின்னு தான் தோணும். அப்படிதான் பேசுவான், வேலையும் நடந்துடும். எப்படி ஒரு மனுஷன் என்னதான் பண்றானே தெரியல. இல்ல இவன் பேசுறான் ஆளுங்க வச்சு வேலை பார்த்துருக்கானா கூட எனக்கு டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க. போன் எடுப்பான், போன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் யாக்கி எனக்குலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டர் ஷான் அவர்கிட்ட போய் பேசணும்னா நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசபி பேசி, அரசியல் பேசி, ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம், இந்த பக்கம் ஞானவேல் சார் படம், அந்த மாதிரி டீம்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட், தொட்டா அழுதுருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா படம், அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிட்டு இருப்போம். அங்கேயும் அப்படிதான் இவ்வளோ வெட்டியா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது, வெட்டி வேலையவே ஒரு வேலை வெட்டியா வச்சிருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வெட்டியா தானே பேசிட்டு இருந்தோம், எப்படி வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். கடைசியில பாட்டு நான் என்னை தவிர எல்லாருமே பிட் பண்றேன், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஜய் சூர்யா சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார். சில பேருக்கு 10%, சில பேருக்கு 50%, சில பேருக்கு 100 கூட கொடுத்துருப்பாரு சார். அது அவர் பிரச்சனை, அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10% அறிவை 100% யூஸ் பண்றீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எத்தனை பெர்சன்ட் தெரியாது, நான் அத்தனை பெர்சன்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க. அனு இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷனலான கதை, நான் அது இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி, இவங்களை வந்து நான் நார்மலைஸ் பண்ணி இவங்களையும் அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சொன்னாதான் தெரியும் இவங்களை. நீங்கள் படம் பாருங்க, இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்களை காஸ்ட் பண்ணது. நிறைய சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துக்கு இப்படி அப்படி இப்படிலாம், ஃபர்ஸ்ட் ஷாட் இப்படி வைக்கணும், நல்ல நேரம், இதெல்லாம். நான் வந்து முதல் ஷாட்டே இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன். அந்த வகையிலே வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது.